இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்போ பேசுற நீங்களா பேயா? இப்படினா நான் வெளிய வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. என் பேர் சகிலா பேயா. சகிலா. நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். ரத்தம் கக்கி சாவ போற நீ. கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. கொஞ்சம் பேசாம இரு. என்னப்பா பேய் சிரி. ஒரு ஆள் ரெண்டு ஆள் 47 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். எங்க அம்மாவை காத்த கடிச்சு துப்பி இருக்கேன். எங்க அப்பாவெல்லாம் மூக்க உடைச்சிருக்கேன். என் வீட்டுக்காரம்மாவை செவத்துல நின்னுட்டு என்ன அமுக்குறான். அமுக்குறேன் சிரிச்சது பாருங்க. இங்க பாருங்க. என் பக்கத்தில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். கண்ட்ரோல் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்க வச்சிடும். தூங்கினா தான் அந்த கனவுல போய் அவங்க ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும். அந்த பேய் பின்னாடி வருது. பேய் பின்னாடி வரும்போது ஒரு குழந்தைய வச்சுட்டு வருது. அந்த பேய் யார் குழந்தை? அந்த பேய் ஒரு குழந்தை. அப்போ உங்க குழந்தை கிடையாது. ஆமா. பேய் பிடித்திருக்கிறது என சொல்பவர்கள் விசஸ் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றவர்கள். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. ஆரம்பிக்கலாங்களா? முன்னாடினா நான் டூர் போலான்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஒரு பக்கத்தில் போகிறச்ச இந்த பூ தாளம்பூ வாசம் அடிச்சுது. அப்புறம் நான் கேட்டேன், மாமா எனக்கு தாளம்பூ வாசம் அடிக்குது, உங்களுக்கு அடிக்குதான்னு கேட்டேன். இல்லை எனக்கு இல்ல இல்லையா, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? வீட்டுக்கு கொண்டு போகும்போது எங்கள் வீட்டு கேட்டை நான் இந்த கையில் பிடிச்சேன். வீட்டு கேட்டை அப்படியே என்னை பிடிங்கி என்னை அவ்வளோ தூரத்துக்கு தள்ளிடுச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? செவுரு எல்லாம் உடைஞ்சு வந்துருச்சா? என் மேலே நான் ஆளே தெரியலையாம்மா. புள்ள தான் நாங்களா உடஞ்சிருச்சு. உண்மையிலே பேய் கதையா இருக்கு. என்னடி இது? எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ லாரன்ஸும் சுந்தர் சி சாரும் படம் எடுக்கிறாங்கல்ல, அடுத்த பாட்டுக்கு இவங்க போனாங்கன்னா, இவங்க கிட்ட கதை கேட்டாங்கன்னா அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆகும். அந்த மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்போ பேசுற நீங்களா பேயா? இப்படினா நான் வெளிய வரணும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். புரியல. என் பேர் சகிலா பேயா. சகிலா. நான் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். என் தங்கச்சி வந்து ஈமச்சடம் கூட வரல. வர முடியாத சுச்சுவேஷன்ல என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க. என்னடி சொல்ற? என் தங்கச்சி அழுது அவ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெட்ல முண்டியம்பாக்கத்தில் அட்மிட்டே ஆயிட்டா. அதனால அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். சுகர் அதிகமா வந்து நான் அகல மரணம் அடைஞ்சிட்டேன். யாரு? நான் ரத்தம் கக்கி சாவ போற நீ. ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவனை ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. நீங்க வந்து இப்போ நீங்க பேய் இப்போ நீங்க வந்திருக்கீங்க. அவங்க நம்ப மாட்டாங்க. நம்ப வைக்க ஏதாவது பண்ணுங்க பாப்போம். நான் என்ன வித்தியா காட்டுறேன். ஐயோ சிக்கிட்டமே. நீங்க என் மேல வாங்கம்மா. என் தங்கச்சி மேலதான் நான் இருக்க முடியும். நீ யாரு நான் உங்க மேல வர்றக்கு? பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? ஒண்ணாடா போடா, அப்படி போடா. இப்போ நீ பேசுற பேயா அக்காவா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் அக்கா தான் பேசுறேனுங்க. ஓ, அக்கா தான் பேய். அக்கா தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். அடங்கொப்பன் தாமரபரன்ல தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை பேய் செய்து காட்டணும்னு நம்புறாங்க. அது செய்ய முடியுமா? என்ன சார் பேய் போய் செய்ய முடியும்? வந்தா கொஞ்சம் இருக்கணும். அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போறோம். என்ன சார் நாங்க செய்யணும்? அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு சிரிச்சுக்கணும். பொதுவான அளவு கேட்குறேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய்கிட்ட பேசுறேன்னு பெருமையா இருக்கு எனக்கு. ரைட்டா? இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. நல்ல பேய்கிட்ட பேசுறனால பயப்படாம பேசுறேன்னா. இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்து கேட்டு காம்பவுண்ட்லாம் உடைச்சு போட்டுருக்கு. அப்போ வந்து அவங்களுக்குலாம் அது பேய் இல்ல. அவங்களுக்குலாம் நிறைய பில்லி சூனியம் வச்சிருக்காங்க. அவங்க பேசுறதே நோட் பண்ணிட்டேன். இப்போ பேய்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது? பேய் வரதை எந்த அறிவியல் வச்சு கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க. பேய்க்கு எதுவுமே பிடிக்காது சார். சாப்பிட்றது ஒன்று மட்டும் தான் பிடிக்கும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு போகிற பாடு. சரி ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பேயால மனிதர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா இல்லையா? எந்த பயனும் இல்லை. கண்டிப்பா கிடையாது சார். பேயால மனிதர்களுக்கு எந்த பயம்? எந்த பயனுமே கிடையாது. வந்தாங்கன்னா அவங்க ஆசையா மனிதர்களை வச்சு பேய் யூஸ் பண்ணிக்குது. இப்போ உங்க தங்கச்சி கிட்ட 2 நிமிஷம் பேசணும் ஆசைப்படுறேன். பேசலாமா? வரது வாய்ப்பு இருக்கா? சார் அப்படியே எங்க அம்மா கிட்ட பேசுவோம் சார். யோ, என்ன ஃபோன் காலா? நானும் பேசி தரேன். டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு. நான் மைக் தரேன். பேய் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. கொஞ்சம் பேசாம இரு.
என்னப்பா பேய் சிரி எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கு என்னன்னா, நான் சொன்னா பேய் கேக்குது ஒண்ணு, ரெண்டாவது நான் ஜோக்ஸ் சொன்னாலும் சிரிக்குது ஒண்ணு. இது போதும் எனக்கு. வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம். ஒரு டைம் வந்து நைட்டில் என்னுடைய ஒர்க் வந்து அன்டைமில் போகிற அந்த கார் டிரைவிங் பண்ணுறேன் நான். ஸோ செங்கல்பட்டு டு திருப்பூர் ரூட்டில் போயிருந்தேன் சார் ஒரு டைமு. திடீர்னு யாரோ ஒரு ஆள் மேலே ஏற்றின ஃபீல் சார் எனக்கு. ஃபீலிங்கா என்ன ஃபீலிங்? ஆனால் பிரேக் அடித்தேன், இறங்கி நான் தைரியமாக இறங்கிட்டேன். இறங்கி பார்க்குறேன், ஆனால் அங்கே யாருமே இல்லை. என்ன ஹலோ, என்ன ஆகுறீங்களா? அமைதியா இரு, ரொம்ப ரொம்ப அமைதியா இரு. 3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து சுயநிலைவே வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து அந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு பையன் என்னெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சார் வீட்டில். என்னெல்லாம் பண்ணி 4 சக்கர காருக்குள்ள யாரு நம்ம மாமா நேரு என்ன சொன்னாரு, நல்லா படிக்க சொன்னாரு. காலையில் உண்மையிலே என் பொண்டாட்டிக்கிட்ட நான் போயிட்டு ஆன்ட்டி என் சைக்கிளை காணும் தேடி கொடுங்க என் பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டிருக்கேன் நான். அடங்கொம்மால எங்க இதுல கட்டத்துல பாலம் இருக்கு சார். கட்டத்துல பாலில் போய் அவங்க உட்காந்துட்டு சிகரெட் அடிச்சிருக்கேன் சார். சிகரெட் பீடி அதை எடுத்துட்டு உட்காந்து இருந்து அடிச்சிருக்கேன் சார் நைட்டு 1 மணிக்கு. அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா அப்படியா? உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க பேய் இருக்கு இல்ல அது எப்படியா நீங்க நினைச்சுப்பாங்க. அந்த அனுபவத்தை உங்களுக்கு, அந்த வேதனை உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சும்மா தெரியுமா சும்மா பேய் இல்ல என்ன பேய் இல்ல. கோபத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். கங்கா இதை பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. என் உடம்புல வந்து 15 பேய் வந்து அடிச்சு வரத்துனது. 15 பேயா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ஒரு உடம்புல ஒரு பேய் வந்தாலே பேயாட்டம் ஆடுவாங்க. 15 பேய் வந்துச்சு, எப்படி ரியாக்ட்? ஒரு ஆள் 2 ஆள் 47 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க அம்மாவை காத்த கடிச்சு துப்பி இருக்கேன். காதை கடிச்சா? எங்க அப்பாவெல்லாம் மூக்க உடைச்சிருக்கேன். என் வீட்டுக்காரமாவை நீ யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கடிச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நான் கூட விஷயம் தெரியாம பக்கத்துல போய் நின்று கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு காதை கடிச்சு துப்பிட்டாப்லையா? நான் போடா சீரியஸா பேசிட்டு என்ன பிஎஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சார், நீங்க எப்ப வந்தலேருந்து அந்த சைடு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா ஒளியா? எப்பா நான் அதான் சார் இயல்பா ஒரு கேள்வியை கேட்க கூடாதப்பா நானு. பேய் நீங்க கதை இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நான் உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிறவங்க ஒரு 4 பேர் என் கூட ஒரு 2 நாளைக்கு வந்து தங்க சொல்லுங்க. அவங்க தங்கத்துல அவர் கூட கண்ணா லட்டு திங்க ஆசையா. இப்ப 2 வேணாம், பக்கத்துல வேண்டாம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. போஸ்ட்மார்ட்டம் கெட்டி போட்டு சாமியார் ஆட்டோவை பிடிச்சி கூத்து போகிறாங்க. அங்கே கூத்து போகிற இடத்துல என்ன செய்யணும், ஆட்டோக்குள்ளே உட்காந்துருக்கேன். பின்னாடி கூட திண்ணீர் எரியவும் அந்த ஆட்டோவையே நான் தூக்கி எறிஞ்சுவேன். என் கூட ஒரு 2 நாளைக்கு இருக்கணும். எங்க இருக்கு? ரெடி சார். எத்தனை பேர் வந்தாலும் சரி அப்படியே வாங்க போவோம். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. சார் பேய் எப்பவுமே நைட் 12 மணிக்கு தான் வருமா சார்? அப்பதான் லீவ் மணிக்கு தான் வரும். வந்து பாரு. ஒரு மால்ல வர மாட்டேங்குது, ஒரு தியேட்டர்ல வர மாட்டேங்குது. ஏன் மால்ல இந்த மாதிரி மட்டும் ஏன் வருது பேய்? சாமா காமெடி. வெளிய பேசுறீங்க. வரும் சுடுகாட்டு பக்கமா போயிட்டு அதே சுடுகாட்டுல மட்டும் ஏன் வருது? நல்ல ஹாயா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா வரும். ஓகே. ஒரு சிரிச்சு இது பாருங்க. இங்க பாருங்க. நீங்க சிரிக்கிற மாதிரி நான் சிரிக்கிட்டா? அப்புறம் 11 மணி 12 மணி இருக்கும். அப்போ அந்த வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக உள்ள என் பக்கத்தில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். கண்ட்ரோல் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் தூங்க வச்சிடும். தூங்கினா தான் அந்த கனவுல போய் அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும். ஓ குரலி வித்தையா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றிக்க முடியும்னு சொல்லி தூங்க வச்சிடும். ஸோ அப்போ அந்த பேய் உன்னை என்ன படிச்சுன்னு தெரியாது. அது வந்து நரக வேதனை சார், யாருக்கும் அது புரியாது. பாதிக்கப்பட்ட இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? பார்த்தீங்கன்னா நைட்டில் கனவுல வந்து பேய் வந்து நான் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கேன்.
அந்த கருப்பு சாமி இருக்காரு பார்த்தீங்களா, குதிரையில் வராரு. குதிரையில் நல்ல பாடி, நல்ல வாட்ட சட்டமா இருக்கா? வாட்ட சட்டம் உண்டா கட்டிட்டு கத்தி எடுத்துட்டு வராரு. அந்த பேய் பின்னாடி வருது. பேய் பின்னாடி வரும்போது ஒரு குழந்தைய வச்சுட்டு வருது. அந்த பேய் கருப்பு சாமி இருந்துட்டு, என்ன நீ சொன்னா கேட்க மாட்டியா? யார் குழந்தை? அந்த பேய் ஒரு குழந்தை. அப்ப உங்க குழந்தை கல்யாணம் கிடையாது. பண்ண- ஆமா அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா. நான் IVF குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன், டெஸ்ட் டியூப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன். பேயோட ஒரு குழந்தைலாம் என்னால எப்பா சாமி எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. கேக்குறது இல்லையா? டெய்லி வருது கேக்குறது இல்லையா அதெல்லாம்? நானே பயந்துட்டு இருக்கேன், நான் எப்படி கேட்க முடியும்? டேய் நீ பயப்படுறேன்னு மட்டும் சொல்லாதடா, கோவம் வருது எனக்கு பயங்கரமா. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற?